எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல ஈவாசாக்கின்னு ஒருத்தன் தனக்கு உடம்புல இருக்கிற ஃபீலிங்ஸ பத்தி அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டே முன்னாடி இருக்கிற சைன் போர்டுல இடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஈவாசாக்கி ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து மாடல் மேகசீனை பார்க்க அதுல ஒரு மாடலோட போட்டோவை பார்த்துட்டு அவன் பயந்துடுறான். அன்னைக்கு நைட் வீட்டுல தூங்கிட்டு இருக்கிற இவாசாக்கிக்கு அந்த மாடல் முகம் தான் அவன் கனவுலயும் வருது. இதனால அவனுக்கு அந்த தூக்கங்கிறது வராமலையும் போயிடுது. இந்த விஷயத்தை பத்தி இவாசாக்கி அவனோட ஃப்ரெண்டு ஓடா கிட்ட சொல்ல, ஓடாவும் இதெல்லாம் பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல, நீ ஸ்கிரிப்டை பத்தி கவலைப்படு, ஸ்கிரிப்டை சீக்கிரமா முடி அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்றான். இவாசாக்கியும் சரின்னு ஸ்கிரிப்டை பத்தி அன்னைக்கு நைட் யோசிச்சு பார்க்கறான். பட் அவன் யோசிக்கும் போது அவனுக்கு அந்த ஸ்கிரிப்ட் வருதோ இல்லையோ அந்த மாடல் முகம் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போகுது. என்னடா பண்றதுன்னு தெரியாம அவனும் தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஒரு வழியா இவாசாக்கி ஸ்கிரிப்டை முடிச்சிடுறான். அண்ட் ஸ்கூல்ல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து இவாசாக்கி, ஓட, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஃபிலிமை ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கு தேவையான மாடல்ஸை இப்போதைக்கு நம்ம தேடுவோம் சொல்லி ஒரு 3 மாடல் போட்டோவை எல்லாரும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு போட்டோவை பாக்குறாங்க. அந்த பொண்ணை எல்லாருக்குமே தெரியும் அப்படி சொல்லி ஓடாவும் சொல்றான். அதுக்கப்புறம் ஓடா இன்னொரு போட்டோவை பிரிச்சு பார்க்க அதுல இவாசாக்கி சொன்ன அந்த மாடல் போட்டோ வந்திருக்கு. அதை பார்த்தது இவாசாக்கி பார்க்கவே பயன்படுத்துற மாதிரி இருக்கு, இதுதான் நான் சொன்ன அந்த போட்டோ, இத்தனை நாளா இந்த போட்டோ தான் என்னை தூங்க விடாம பண்ணுச்சு அப்படின்னு சொல்றான். பட் ஓடா இவங்களை நம்ம படத்துல நடிக்க வைக்கலாம்னு சொல்றான். இவாசாக்கியும் நாம என்ன பேய் படமா எடுத்துட்டு இருக்கோம், தயவு செஞ்சு காமெடி கூட அப்படி சொல்லாதான்னு ஓடா கிட்ட சொல்றான். ஆனா ஓடாவும் இவங்க பார்க்க தான் பயன்படுத்துற மாதிரி இருக்காங்க, பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க யூனிக்கா தெரியுறாங்கன்னு இவாசாக்கி கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் மோரி டமைசான்னு ஒரு பொண்ணு கிட்ட இவாசாக்கியும் ஓடாவும் அவங்களோட பிலிம்ல நடிக்க வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்க, அப்பதான் அந்த ஃபேஷன் மாடலோட என்ட்ரி. அவங்கள பார்த்தது இவாசாக்கி பயந்துடுறான். உண்மையை சொல்லணும்னா எனக்கே லைட்டா பயமா தான் இருந்தது. ஸோ அங்க ஓடா அந்த ஃபேஷன் மாடலுக்கு இவாசாக்கியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அண்ட் இவன் தான் உங்களோட தீவிரமான ஃபேன், உங்களை நினைச்சு ரொம்ப நாளா தூங்காமலே இருந்தான் அப்படி சொல்லி இவாசாக்கியை பயங்கரமா வெறுப்பேத்த அந்த ஃபேஷன் மாடலும் அந்த இடத்துல லைட்டா சிரிக்கிறாங்க. பட் அதை பார்க்கும்போது லைட்டா எனக்கே டர் ஆயிடுச்சு.